ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ராகவுக்கு நிலாவை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அதனால ராகவ் இருந்துட்டு நிலாவோட பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, நிலா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம்னு ஒன்று பண்ணா நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. ராகவ், என்ன நீ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? எனக்கும் சோழனுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சோழன் என்னுடைய ஹஸ்பண்ட், நான் அவரோட ஒய்ஃப். அடுத்தவன் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற, இதெல்லாம் உனக்கு அநியாயமாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் நீ? அடுத்தவங்க பொண்டாட்டியா? உனக்கு இன்னும் சட்டப்படி பார்த்தா கல்யாணமே நடக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா அதை வச்சு தானே கோர்ட்டில் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் நிலா, உன்னை பற்றின எல்லா விஷயமும் சேரன் இப்போ தான் சொல்லிட்டு போனார். ஏன்னா நீ உங்கள் வீட்டில் நடக்கிற கல்யாணத்தை பிடிக்காம தான் சோழனோட உதவியால் சென்னை வரைக்கும் வந்திருக்க. உங்கள் வீட்டாளுங்க பின்னாடியே துரத்திட்டு வந்ததுனால தான் வேறு வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்க. அதனால தான் சோழன் இருந்துட்டு உன்னை அவங்கக்கிட்ட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுற வீட்டை விட்டு ஓடி வந்ததாக சொல்லி உங்கள் கழுத்தில் அவளை தாலி கட்டிருக்காரு. இப்போ சட்டப்படி என்னதான் இருந்தாலையும் நீ சோழனோட மனைவியை இருந்தாலேயும் முறைப்படி டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு தானே நீ கோர்ட்டு வரைக்கும் போயிருக்க. உன்னை கல்யாணம் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் எனக்கு தப்பாக படலை அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.